தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய மாலை வணக்கம் நண்பர்களே. இப்போ பாருங்கள், நம்மளுடைய எம்எஸ்டி ஐகோர் 2.0 எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்லி பாருங்கள். காலையில் நம்ம வீடியோ போட்டோம். காலையில் மார்னிங் ட்ரேடு, இப்போது ஆஃப்டர்நூன் ட்ரேடு. மார்னிங் ட்ரேடில் இன்னைக்கு காலையில் 47,800 கால் ஆப்ஷன் வாங்கியிருந்தோம், புக் பண்ணோம். அதுக்கப்புறம் 48,000 வாங்கியிருந்தோம், புக் பண்ணோம். இப்போது என்ன ஆயிருக்குன்னா, எஸ்பிஐ வாங்க சொன்னேன். பாருங்கள், 644க்கு எஸ்பிஐ பேங்க் வாங்க சொன்னேன், 1.27க்கு சொன்னேன். இப்போ எஸ்பிஐயோட ரேட் என்ன போய்ட்டுருக்குன்னு பாருங்கள், 649.45 வரைக்கும் போயிருக்கு. நம்ம வாங்கினது 644, ஒரு 1000 ஷேர் மட்டும் வாங்கியிருப்போம். இல்லைனா ஒரு 250 ஷேர் வாங்குவோம். கொஞ்சம் கீழே வரும்போது 250 ஷேர், கொஞ்சம் கீழே வரும்போது 250 ஷேர், இந்த மாதிரி வாங்குவோம். எப்படியும் நம்மளுடைய டார்கெட் படி 1000 ஷேர். அப்போ எது வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னா, இந்த 21 மூவிங் ஆவரேஜுக்கும் கீழே க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகேவா? ஆனால் நம்ம செலக்ட் பண்ணுற ஸ்டாக் எல்லாமே ஒன்லி புல்லிஷ் ஸ்டாக் தான். அப்போ கண்டிப்பாக அன்றைக்கி எண்ட் ஆஃப் த டேக்குள்ளே மேலே வந்துடும், இல்லைன்னா மறுநாள் கண்டிப்பாக மேலே வந்துடும். ஸோ இன்ட்ராடேலேயே உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிரும். ஸோ அதுபடி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுறோம். அப்போ 644 எடுத்துருப்போம். எடுத்த உடனே மார்க்கெட் கீழே போய் நம்மளுடைய புல்லிஷ் என்ட்ரி என்ன அப்படின்னா 642.67 தான் நம்மளுடைய புல்லிஷ் என்ட்ரியே ஆக்சுவலி. ஆனால் மார்க்கெட் மேலே இருந்தாலும் என்ன சொல்லிட்டேன், சரி மேலேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபஸ்ட்டு டார்கெட்லேருந்து வாங்க சொன்னேன். வாங்கின உடனே மார்க்கெட் கீழே வந்துச்சு. இருந்தாலும் நம்மளுடைய புல்லிஷ் என்ட்ரி இங்கே தான் இருக்குது. அப்போ அங்கேயும் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய குவான்டிட்டி ஆட் பண்ணி வெயிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டார்கெட் திருப்பியும் 645, அப்புறம் 647, அப்புறம் 649. அப்போ 3 டார்கெட்டுமே நமக்கு பர்ஃபெக்டாக கொடுத்துருச்சு. 1000 ஷேருக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 644லேருந்து 649.50 வரைக்கும் போயிருக்கு. ஒரு 5,500 நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அப்போ நம்ம 5,500 ருபீஸ் ப்ராஃபிட் நம்மளுடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த கால்ஸ் படி கிடச்சிருக்கு. அது நான் நினைக்கிறேன் என்னுடைய ப்ரீமியம் குரூப் மட்டும் கொடுத்தனா இல்லை எல்லோரும் கொடுத்தனான்னு தெரியல. இருங்க, ஃப்ரீ குரூப்பில் செக் பண்ணுறேன் கொடுத்துருக்கேனான்னு சொல்லி. ஃப்ரீ குரூப்பில் கொடுக்கல, சரியா? ஃப்ரீ குரூப்பில் கொடுக்கல, ப்ரீமியம் குரூப்பில் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் 1.27க்கு. சரி, அதுக்கு அடுத்தபடி என்ன சொல்லியிருக்கோம், யூ கேன் புக் ப்ராஃபிட் இன் எஸ்பிஐ ஆர் ஹோல்டு டில் 3:10 PM. 3:10 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இல்லைனா புக் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு ஒரு பாயிண்ட் போதும், 1000 ரூபா போதுன்னா புக் பண்ணிக்கங்க. இல்லைனா 3:10 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னோம். அப்போதைக்கு மார்க்கெட்டோட ப்ரைஸ் 645க்கும் மேலே இருந்துச்சு. சரி, இப்போ வாங்க பேங்க் நிஃப்டிக்கு போகலாம். இன்றைக்கி என்னுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே பேங்க் நிஃப்டி தான். ஏன் பேங்க் நிஃப்டியில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா, இன்றைக்கி நல்ல ஒரு ட்ரெண்டிங் டே, அதனால் நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 10 லட்ச ரூபா கிட்ட அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம், ட்ரேடிங் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய புல்லிஷ் இந்த எம்எஸ்டி ட்ரெண்ட் 2.0 ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன இருக்குது, நமக்கு பை ட்ரெண்ட் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. திருப்பி இந்த இடத்துல நமக்கு கட் கொடுக்குது. 21 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போகுது. நம்மளோட புல்லிஷ் என்ட்ரிக்கு மேலே இருக்குது. அப்போ என்ன சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல 2 மணிக்கு நம்மளோட கால்ஸ் பாருங்கள். 2 மணிக்கு என்ன இருக்குது, 2:36க்கு 48,000 கால் ஆப்ஷனு 180ல் 150 குவான்டிட்டி வாங்கியிருக்கோம் பேங்க் நிஃப்டியில். அது நான் போடும்போது அது என்ன ஆகிடுச்சுன்னா, அது ஒரு 220 கிட்ட மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், இப்போ கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நூன் மார்க்கெட் என்ட்ரி தான். நம்மளுடைய எம்எஸ்டி ஐகோர் 2.0 படி நூன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டான முறையில் நமக்கு பை ஆக்டிவேட் ஆச்சு. இப்போ நான் எம்எஸ்டி ஐகோர் 2.0 எனேபிள் பண்ணுறேன், ஐ ட்ரெண்டை டிசேபிள் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனுமே உங்களுக்கு கிடையாது. கன்ஃபியூஷன் நினைக்காதீங்க. என்ன கன்ஃபியூஷன் கிடையாது அப்படின்னா, மார்க்கெட் ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது நீங்கள் எம்எஸ்டி ஐகோர் 2.0 யூஸ் பண்ணலாம், இல்லைனா எம்எஸ்டி ஐ ட்ரெண்ட் 2.0 யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது எல்லாமே நமக்கு அடுத்தடுத்த லெவலில் வரக்கூடிய சப்போர்ட் என்ன, எங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டக்கூடியது தான். இப்போ பாருங்கள், நமக்கு கரெக்டாக மார்க்கெட் இங்கே வந்திருக்கு. நூன் மார்க்கெட் இங்கே பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த கேண்டிலும் சரி, இந்த கேண்டிலும் சரி பாகுபலி கேண்டிலாக இருக்குது. பாகுபலி ரெட்டு பேரிஷ் கேண்டிலாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், கபடியை எனேபிள் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், கபடி எனேபிள் பண்ணுறேன். இப்போ பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. தேவைப்பட்டால் நீங்கள் செல்லை வச்சுக்கோங்க, இல்லைனா நீங்கள் செல்லையும் நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், பாகுபலி ஹேண்டில் படி 47,944. அதனால் என்ன பண்ணேன், 48,000 கால் ஆப்ஷனை நான் பை பண்ணினேன்.
பை பண்ண உடனே மார்க்கெட் நல்ல ஒரு ரைடிங்கில் போச்சு. எது வரைக்கும் போயிருக்கு? நம்முடைய செல் ஜோன் வரைக்கும் போயிருக்கு. இப்போ மார்க்கெட் இப்போ 3.11 ஆகுது. மார்க்கெட் 340 கிராஸ் பண்ணி இந்த மிட் லெவல் வரைக்கும் போயிட்டு திருப்பியும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. மார்க்கெட்டு க்ளோஸ் ஆக போகுது. சரியா? இவ்வளோதான். கரெக்டாக பாருங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். நம்ம டெலகிராம்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு பை ஆக்டிவேட் ஆனது எத்தனை மணிக்கு? கரெக்டாக 1 மணிக்கே நமக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் நமக்கு அப்படியே ரேஞ்ச் பவுண்டாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் செல்லுன்னு சொல்லி நல்ல ஒரு ப்ராஃபிட் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு. இதுதான் வந்து நம்மளோட நூறு மார்க்கெட். எப்படி நூறு மார்க்கெட் வைக்கணும் அப்படின்னா, செட்டிங்ஸ்க்கு போங்க. இந்த இடத்துல இங்கே வந்து மார்க்கெட் டைப் அப்படின்னு இருக்கும். அதில் போயிட்டு நூன் மார்க்கெட் வைங்க. இது எதுக்காக அப்படின்னா, அடுத்தடுத்த லெவல் என்ன அவங்களுக்கும் காட்டும். இப்போ யாரும் செல் அடிக்கக்கூடாது. இது செல்லு கிடையாது. இது வந்து செல்லு வந்து வேலிட் கிடையாது. ஏன்னா ஒன்ஸ் நம்மளுக்கு பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லு கிடையாது, செல்லு ஆக்டிவேட் ஆச்சுன்னா பை கிடையாது. நல்லா லாபம் வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பையில் தான் காலையிலேருந்தே இருக்கும். ஒன்லி கால் ஆப்ஷன் பையில் தான் இருக்கும். அதனால் யாரும் இப்போ செல்லு போக வேணாம். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். எல்லோரும் இன்றைக்கி ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. யாராவது லாஸ் புக் பண்ணியிருந்தாலும் என்ன ரீசன் சொல்லி கேளுங்க, நம்ம உங்களுக்கு சொல்லித்தரோம். இது வரைக்கும் வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய அனைத்து நாட்களும் ப்ராஃபிட் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.